எந்த மாதிரியான மனிதர்களை வாழ்க்கையில் நம்பக்கூடாது? சாமர்த்தியமாக பொய் பேசுபவர்களை. அவர் பேசியது பொய் என்று நீங்கள் நிரூபித்தாலும் தான் சொன்ன பொய்யை மறைக்க வேறொரு பொய் சொல்பவர்களை. உங்கள் பணம், பதவி, செல்வாக்கு, அந்தஸ்துக்காக உங்களை கொண்டாடுபவர்களை. உங்களை பற்றி ஆழமாக ஒன்றும் தெரியாமலே உங்களுக்கு முகஸ்துதி செய்பவர்களை. கடன் கைமாற்று வாங்கினால் திருப்பி கொடுக்காதவர்களை. ஒருவேளை நீங்கள் நினைவுறுத்தி கேட்டால் ஏதோ கேட்பது உங்கள் தவறு போலவும் அவரது நேர்மையை நீங்கள் சந்தேகிப்பவர் போலவும் எதிர் உணர்ச்சியை வெளிப்படுத்துபவர்களை. பேச்சு, உடல் அசைவுகள், முகபாவம் இவற்றில் செயற்கைத்தனம் காட்டுபவர்களை. தன் தகுதி, திறமை, புத்திசாலித்தனம் போன்றவற்றில் அதிக உயர்வு, தற்பெருமையும் வெளிக்காட்டுபவர்களே. அவருடன் சேர்ந்து போகும்போது உணவகத்தில் பணம் கொடுக்கையில், பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்கையில், ஆட்டோவிற்கு பணம் கொடுக்கையில், சினிமாவிற்கு டிக்கெட் எடுக்கையில் இப்படியெல்லாம் பணம் செலவழிக்க வேண்டி வரும்போது மிக பெரும்பாலும் நீங்களே அதை செய்யும் விதத்தில் நடந்து கொள்பவரை. உங்கள் தொழிலுக்கோ சேவைக்கோ அவர் வாடிக்கையாளராக இருந்து உங்களுக்கு அவர் தர வேண்டிய பணத்தில் உங்கள் பக்கத்திலிருந்து யாதொரு பிழையும் இல்லாதிருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய தொகையை முழுவதும் தராமல் சாக்குப்போக்கு சொல்பவரை. ஒரு வாடிக்கையாளராக உங்களுக்கு அவர் தரும் பெரும் பணி ஒன்றை வெறும் வாய் வழியாக மட்டுமே தர முயல்வதும் எழுத்து வழி தருவதற்கு சாக்குப்போக்கு சொல்வதுமாக நடந்து கொள்பவரை. தனக்கு ஒரு காரியமாக வேண்டுமானால் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களை கைபேசியில் அழைக்க தயங்காதவர், அவரிடம் உங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமானால் கைபேசி அழைப்புகளை எடுக்காதவர், தாமாகவே மீண்டும் உங்களை அழைக்காதவர், அல்லது நேரம் கெட்ட நேரத்தில் உங்கள் முந்தைய அழைப்புக்கு மறு அழைப்பு தந்து மணி அடிக்க தொடங்கியவுடன் கட் செய்பவரை.